அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் நம்ம உழவுக்கு துணை நிற்கக்கூடிய மாடு, மறுபக்கம் வாழ்வியல் நெறிமுறையை சொல்லிக் கொடுத்த உலக பொதுமுறை. இன்னைக்கு ஜனவரி 16ஆம் தேதி தமிழர்களுக்கான இரட்டை பெருமை நாள் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல மாட்டுப்பொங்கல். தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் மாடுகளுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடிய பண்பாடு உலகத்திலே இருக்குது அப்படின்னா அது வந்து தமிழர்கள்ட்ட மட்டும்தான். மாடுகளை கொண்டாடக்கூடிய நாள் தான் இந்த மாட்டுப்பொங்கல். இந்தியா முழுவதும் 30 கோடிக்கும் மேற்பட்ட மாடுகள் இருக்குது. உலக பால் உற்பத்தியில் 15% இந்தியாவிலேருந்து நடந்துகிட்ருக்கு. மாடுகளை கொண்டாடிடுவோம் நம்ம. 2வது திருவள்ளுவர் தினம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் எப்படி வாழணும் அப்படின்ற வாழ்வியல் நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்ததான் நம்மளுடைய திருக்குறள். மனிதன் எப்பயுமே இன்பமாக இருக்கணும், அந்த இன்பத்துக்கு நிலைச்சிருக்கணும்னா அதுக்கு பொருள் தேவை, அந்த பொருள் அறத்தின் வழியாக வரணும் அப்படின்றத நம்ம திருக்குறள் சொல்லுது. திருக்குறள் 43 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் மட்டும் 140 பேர் அதை மொழிபெயர்த்திருக்காங்க. மாடில்லா உழவில்லை, அறமில்லா வாழ்வில்லை. இரண்டையும் சொல்லிக் கொடுக்குறது நம்ம தமிழ். தமிழே நம் உயிர், தமிழே நம் வழி. நன்றி.